தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று மாலை தியானம் 1 சாமுவேல் 7:12. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எபனேசர், the stone of help. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். வேத பாடம் 1 சாமுவேல் 7 முதல் 12 வரை. கர்த்தர் கடந்த காலங்களில் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கிறார். நாளை உதவி செய்வார். கர்த்தர் கடந்த காலத்தில் தப்புவித்தார். இப்பொழுது தப்புவிக்கிறார். நாளை தப்புவித்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜீசஸ் பிரேயர் டீம், வாக் வித் காட் குழுமம், இன்று மற்ற குழுமங்களிலிருந்து இன்று மாலை வேளையில் அநேகர் கலந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறது. உதவி, சகாயம், ஒத்தாசை, துணை, இந்த எல்லாம் ஏறத்தாழ ஒரே வார்த்தைகளை நமக்கு குறிக்கும். கர்த்தர் நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறார்? சோதனைகளில் 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கொண்டு கொள்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், கைவிடவில்லை. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மூவருக்கு சோதனை வந்தது. கர்த்தர் கைவிடலை. நாங்கள் ஆராதிக்கிறதையும் தப்புவிக்க வந்தவர். தானியேலுக்கு பெரிய சோதனை வந்தது. கர்த்தர் கைவிடவில்லை. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 7 முதல் 12 வரை பார்த்தோம். பெலிஸ்தர்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக போராட வந்த பொழுது, யுத்தம் வந்த பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி ஓயாமல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் கைவிடவில்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பார்த்து, நிச்சயம் உங்கள் சோதனைகளும் வேதனைகளும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 2வது, கர்த்தர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26-27, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கும் போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சையோடு வேண்டுதல் செய்கிறார். புனித பவுல் அடிக்கிறார், தன் சரீரத்திலே தனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் 3 முறை இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய்விடும் என்று அவரை பலப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களின் வழிகளின் சிலுவையில் சுமந்திருக்கிறார். 3வது, கர்த்தர் நம்முடைய இக்கட்டுகளில் உதவி செய்கிறார். சங்கீதம் 60:11, சங்கீதம் 107:6, 107:13, 107:19, 107:28, 2 நாளாகமம் 14:11, 1 கொரிந்தியர் 27, 1 கொரிந்தியர் 1:27 முதல் 29 வரை. இந்த வார்த்தைகள் யானி கர்த்தர் சோதனைகளில் உதவி செய்கிறவர், பலவீனங்களில் உதவி செய்கிறவர், இக்கட்டுகளில் உதவி செய்கிறவர். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாரத்தில் வந்தார். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்கிறேன். பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் காலை 6 மணி, மதியம் 12 மணி, இரவு 9 மணி Zoom லிங்கில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஜீசஸ் பிரேயர் டீம் மாலை 5 மணி, இரவு 10 மணிக்கு கலந்து கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் குழுமத்தில் வாக் வித் காட் பிரேயர் வாய்ஸ் சாட் ஜீசஸ் பிரேயர் டீம்ல கலந்து கொள்வீர்கள். தொடர் பைபிள் ஸ்டடிஸ் இருக்கும். கர்த்தர் சித்தமான அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை அடியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.